ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். இன்றைக்கி இந்த முன் துண்டையும் இந்த பட்டியையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் போட்டுக்கிறதா இருந்தால் லெஃப்ட் சைடு வரும் இல்லையா, அந்த பீஸை தான் ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி பட்டியை தான் கீழே வச்சுக்கணும், மேலே தான் அந்த டாட்ஸ் போட்ட பீஸை வச்சு தைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த முனையில் ஒரு முக்கோணமாக விட்டுட்டு இந்த முன் துண்டை வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப இந்த டாட்ஸ் போட்ட பீஸ் இருக்கு இல்லையா, அதை இப்படி முக்கோணமாக மடித்து தையல் தைக்கணும். அதாவது அதில் அந்த ஒரு முனையில் மட்டும்தான் தையல் விழணும், பட்டையாக வச்சு தைக்கக்கூடாது. இந்த பட்டியை வச்சு ஒட்டுறப்ப எப்பயும் சேர்த்தே தான் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டையும் தைக்கணும், தனித்தனியாக தைக்கக்கூடாது. இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டி துணியில் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு தான் நிற்கும். அதை நாம் ஒரு சமமாக வெட்டி எடுத்துருங்கணும். நான் அந்த முன்பக்கம் வர டாட்ஸை கிராஸாக போட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் நீட்டிக்கிட்டு நிற்கும். அதை கண்டிப்பாக நாம் வெட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறதுனால நமக்கு இந்த ஷோல்டர் லூஸாக ஒரு பிரச்சனை இருக்காது, ரொம்ப சரியாக இருக்கும் ப்ளவுஸு. இந்த அளவுக்கு தைச்சதுக்கப்புறமா பட்டி ரெண்டையும், அதாவது ப்ளவுஸ் ரெண்டையும் நாம் ஒன்று மேலே ஒன்றா வச்சு சமமாக இருக்குதான்ட்டு பார்க்கணும். இது மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே நாம் வெட்டிடக்கூடாது. ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படிங்கிறப்பல வெட்டி ஒரு சமமான அளவாக கொண்டு வரணும். இந்த மாதிரி ரெண்டு பட்டியும் அகலத்தில் சரியாக இருக்குதான்னு பார்த்ததுக்கு அப்புறமா உயரத்தை பார்க்கணும். அதாவது இந்த முன்பக்க உயரம் ரெண்டுலேயும் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா இந்த தையல்லாம் இருக்குது இல்லையா, டாட்ஸ் போட்ட இடம், பட்டி ஓட்டின இடம், இதிலெல்லாம் ஒரு நூல் அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு பிடிச்சோம்னாலே நமக்கு உயரம் சரியாக கொண்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கொக்கி பீஸ், நூல் பீஸு, அதாவது கொக்கி பட்டி. இதை நாங்கள் ஒட்டும்பட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். நாம் போட்டுக்கிறப்ப லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா, அந்த பீஸ் தான் கொக்கி வச்சு தைக்க வேண்டியது. இது என்னென்னா முழுக்க பின்பக்கம் துணி உள்ளே போயிடும், அதனால தான் இதை ஒட்டும்பட்டி அப்படின்ட்டு சொல்கிறது. நாம் போட்டுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இப்போ லெஃப்ட் சைடு பீஸை வச்சோம்னா எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நம்ம இந்த பீஸை வச்சுக்கணும். வச்சுட்டு அது மேலே இந்த ஒட்டும்பட்டிக்கான பீஸை வச்சு தைக்கணும். இதோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி இந்த பீஸை வச்சு தைக்கிறப்போ இந்த மேலே டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட வர்றப்போ ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன மடிப்பு ஒன்று கொடுத்துட்டு தைங்க. அப்போ நம்ம பெரட்டி விட்டு தைக்கிறப்ப ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த மேலே வச்ச பீஸை பெரட்டி விட்டு ஒரு தையல் ஒன்று போடணும். அதுக்கு பேர் தான் படிமான தையல். இது நிறையா இடத்துல நமக்கு தேவைப்படும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ஒட்டுப்பட்டி நாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் நாம் மடித்து வச்சு தைச்சிட வேண்டியது தான். ஓகே காய்ஸ், இன்றைய வீடியோவில் இந்த ஒட்டும்பட்டி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி முன்துண்டையும் பெல்ட்டையும் எப்படி வச்சு ஒட்டுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வணக்கம்.